அவங்க என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, இங்கே ஆர்பிசியில் வந்து உள்ள ரெஸ்ட் ரூம்ஸ் வந்துட்டு அங்கே உள்ள அஃபிஷியல்ஸுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண விடுவாங்க, அலோவ் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்குலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெளியே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அங்கே நீங்கள் யாருன்னா வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது அப்படி சொல்லி முடித்த உடனே இந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லை. இருந்தாலும் அவர் சொன்னது என்னென்னா, டு யூ நோ ஒன் திங் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஏரியா மக்களுடைய மனநிலையை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஏரியாவுடைய மக்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஏரியாவுடைய பப்ளிக் வாஷ்ரூம்ஸ் டாய்லெட்ஸை வந்து அவங்க எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். இட்ஸ் ஃபேக்ட் ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக வந்துட்டேன். அது ஆக்சுவலாக ஒரு சிந்திக்கத்தக்க ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த நேரத்தில் எனக்கு. நான் தான் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக வேண்டி உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ண நினச்சேன். திங்க் அபவுட் இட்.